ஹாய் ஹாய் ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம். நாங்க நீங்கள் தான் தான் உங்கள் உங்கள் கவிதாமியா. கவிதாமியா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வச்சு புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுது. அப்படியே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது, அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும், உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது. வீடியோவில் வந்துச்சு. என்ன வீடியோ பார்க்க போறேன்னா, நான் வந்து பார்ட் 1 லவ் ஸ்டோரி வந்து பார்ட் 1 சொல்லியிருந்தேன், பார்ட் 2 சொல்லியிருந்தேன். கடைசியில் வீடு பால் காய்ச்சி அங்கெல்லாம் இருந்தோம். நடந்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றதுங்க இந்த வீடியோ. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் வந்து அந்த வீடெல்லாம் பால் காய்ச்சிட்டு அங்கெல்லாம் நல்லா தான் இருந்தேன். என்ன பண்ணோம்னா, இங்கேருந்து எப்போனா தீபாவளிக்கு வந்து இங்கேருந்து இவங்க வீட்டுக்கு போனோம். அங்கே போயிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லணும். அங்க போயிட்டு என்ன ஆச்சுன்னா, சொத்து என் பேர்ல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சொத்து இருக்கு, அதை நீங்க எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இவங்கள வந்து ஊருக்கு வந்துடுற மாதிரியும், நான் வந்து 4-5 நாள் அங்க இருந்து எழுதி கொடுத்துட்டு வர மாதிரியும் சொன்னாங்க. சரி, இவங்க எதுக்கு ஊருக்கு போகணும், எழுதி கொடுக்கறதா இருந்தா எழுதி கொடுத்துட்டு நானும் இவங்களும் ஊருக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி நான் வீட்டுல சண்டை போட ஆரம்பிச்சேன். அதெல்லாம் முடியாது, நீ இருந்து எங்களுக்கு முடிச்சு கொடுத்துருப்போ, அவங்க கண்டிப்பா ஊருக்கு போயே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுதுகிட்டே இருந்தேன். என்னால அவங்கள்ட்ட பேசவும் முடியல, எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் சொல்லிடுறேன், ஏன்னா அவங்க அங்கே எழுதி முடியாது. அதுக்கப்புறம் அங்கேருந்து எப்படி ஒரு வழியா நாங்கள் சென்னை போயிட்டோம். சென்னைக்கு வரதுல என்னாச்சுன்னா, கரெக்டாக நாங்கள் ட்ரெயின் வரதுல ஒரு ஃபோன் ஒன்று இருந்துச்சு. ஃபோன் வரதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் வந்து சென்னை அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் அப்படின்னலாம் நாங்கள் சொன்னோம். அப்படி சொன்னதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க கூட எப்படி காலக்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். முன்னாடி எனக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. உடம்பு சரியில்லாமல் இருந்து என்னாச்சுன்னா, நான் வந்து கேஎம்சியில் வந்து அட்மிட் ஆகிட்டேன். கேஎம்சியில் வந்து அட்மிட் ஆகிட்டு இருக்கக்குள்ள வந்து என்னாச்சுன்னா, என்னோட பக்கத்து வீட்டு வந்து அவங்க இருந்தாங்க. அவங்க இருக்கக்குள்ள அவங்க அப்பா வந்து பக்கத்து வீட்டில் அட்மிட் ஆகிருந்தாரு. ஸோ வந்து இதுக்கெல்லாம் பாருங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த இடத்துல. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோ. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து டிப்ஸ் எல்லாம் போட்டாங்க, எனக்கு அட்மிஷன் போட்டாங்க. ஸோ டிப்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா எனக்கு வந்து அதான் சொல்லுவாங்க, டயர்ட்னஸ்ல தூங்குவாங்க, எல்லாம் மயக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எனக்கு வந்து எதை பற்றியும் எனக்கு வந்து யோசனை இல்லை. மயக்கம் அப்படின்னு வச்சுக்கோங்க. வந்து நான் வந்து நல்லா படுத்துனது தூங்கிட்டுனா என்ன சொல்லிட்டு போயிட்டு அப்படியே தூங்கிட்டாங்க. இவங்ககிட்ட வந்து என்னை பத்தி எல்லாமே கேட்டுட்டு வந்துட்டு நல்லா கஷ்டப்பட்டு வந்தோம் அப்படின்றது எல்லாமே சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஆச்சுன்னா வந்து நான் தூங்கவும் மாட்டேன், ஒண்ணும் மாட்டேன். ரொம்ப டிப்ரெஷன்ல போயிருந்தாங்கன்னா நான் தூங்கவே மாட்டேன். அவங்கள பாத்துக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி நான் தூங்க மாட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டாக்கா இவங்ககிட்ட வந்து எங்க நம்பர்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க. ஸோ அப்படின்னா நான் எங்கிட்ட பழக்கம் யாரையும் நான் வந்து எடுத்தோட டக்குன்னு நம்பி போக மாட்டேன் ஒரு இடத்துக்கு. யாரு, நீங்க தானே சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து நம்பி 9 மாசம் பேசினாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையாக பேசினாங்களேன்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் ஃபைனல்ல வந்து நீங்க ஏன் அவங்க வீட்டுக்கெல்லாம் போனீங்க, நீங்க வந்து என் வீட்டுக்கு வர வைக்கல, 2 மாசத்துல 3 மாசத்துல வந்து என் வீட்டுல உட்காந்து இருந்தேன், நான் கூட அடிக்கிறேன், அவங்க 2 மாசமே இருக்கும்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஏமாத்தி அவங்க வந்து வந்துட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, ஒருத்தர் நான் வந்து உங்களை வந்து வீடு எப்படி சொல்றது, வீடு பார்த்து கொடுக்குறேன், வீடு பார்த்து தனியா வைக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னை பொறுத்தவரை எனக்கு பிஸ்னஸ்லாம் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ எனக்கு ஒரு வார்த்தை என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து சொந்தமாக ஒரு கடை வைக்கலாம், கடை வச்சுட்டு அதுக்கு ஓனர் வந்து நீயாவே இருங்க, அப்படி நீ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீ என்னோட தம்பி மூச்சுக்கு தடவை இந்த மாதிரி சொன்னாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியா அங்கதான் இருந்தோம், கடையும் வச்சுட்டாங்க, ஓப்பன் பண்ணிட்டாங்க. கடைக்கு ஓனரா நான் தான் இருந்தேன், எல்லாமே பார்க்க செஞ்சேன். ஆனா அதுல ஒண்ணு என்னன்னா, என் ஒய்ஃப் வந்து ரொம்ப அடிமையா வச்சுக்கணும். இவங்க வந்து நாங்க அங்க போயிட்டு அந்த வீடை காலி பண்ணிட்டு வந்துட்டு இருந்த வீடையும் விட்டுட்டோம். இருந்த வீடையும் நாங்க விட்டோம். ஏன் அப்படின்னா எங்க வேலை சுத்தமா காசு இல்லை. என்ன ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு இருக்கக்குள்ள வீட்டை அட்வான்ஸ் காசு கொடுத்து வாங்கிதான் எனக்கு ஹாஸ்பிட்டல் செலவு பார்த்தாங்க. ஸோ அவங்க வந்து அந்த வீடையும் காலி பண்ணிட்டோம். வீடையும் காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து வீடு பார்த்து வச்சுட்டாங்க. வீடு பார்த்து வைக்கக்குள்ளதான் எனக்கு தெரியும், வீடு பார்த்து வச்சு 3 நாளுக்கு அப்புறம் ஒரு சண்டை வந்துச்சு.
என்கிட்ட பேச மாட்டேங்கிறேன், செய்ய மாட்டேங்கிறேன், போற வர அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்பதான் வந்து இவங்க வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்து அடிமையா வச்சுக்கிறாங்க. அவங்க வீட்டு வேலையும் பார்க்கணுமா, அவங்க பசங்க ஸ்கூல் அனுப்பிச்சிடணுமா, அவங்க பிள்ளை வேலைக்கு போகணுமா, அவங்க வேலையும் சேர்த்து பார்க்கணுமா, ஆனா சம்பளம் தர மாட்டாங்க. சம்பளம் தர மாட்டாங்க. இவங்களும் தனியா வேலை பார்க்கணும். இந்த மாதிரி யூஸ் பண்ணி வச்சுருந்தேன் எனக்கு வீட்டை வந்து. உடனே எனக்கு கோவம் வந்துச்சு. அப்போ வந்து நான் வந்து ஜானை வச்சிருந்தேன். ஜான், ஆமா, அவன் வந்து வந்த புதுசு. அப்பதான் அவனை வச்சுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து அவனால ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனை எப்படா முடிக்கிறது தெரியாம, அவங்க பேர் எப்படா வெளியே வருதுன்னு சொல்லி தெரியாம, காசு ஒண்ணு யாரோட கஷ்டமும் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்படல ஜான் வச்சிருந்தேன். ஜான் வந்து என்ன ஆச்சுன்னா, நான் வந்து இப்ப கடை வச்சு தந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க வீட்டுல இருக்குங்களா, அவங்களோட பையனை வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வேலைக்கு போனேன். அப்போ பைக் எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா, ஜான் வந்து இறங்க பையன் வந்து வாழ்க்கை இல்லை. நான் அவங்க கூட படிக்கிற அவன் பையன். ஜான் வந்து என்ன பண்ணாங்க, நான் போகல என் வீட்டுக்கு வந்து விளையாட்டு விளையாட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இது அழகா இருக்கு, இதெல்லாம் இருக்கு, நம்ம தூக்கி போயிடலாம், ஸ்ட்ரீட் டாக்டர் தப்பா பார்த்தாலுங்க அவ்வளோ ஒரு ரொம்ப அவனை பத்தி சொல்லணும்னா நிறைய இருக்கு. அவனை பத்தி சொல்லணும்னா உட்காரும், ஓடுனா ஓடும். அவனை பத்தி சொல்லணும்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு அந்த வீடியோ போடுறோம். ஏன்னா அவனுக்குன்னே தனியா நாங்க வீடியோ நிறைய வச்சுட்டு இருக்கோம். ஆனா வந்து அந்த வீடியோ எல்லாமே நாங்க போடுறோம். உங்களுக்கு வேணும் மட்டும் அதை கமெண்ட் பண்ணுங்க. அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் டாக்னா பிடிக்கும். டாகை பிடிச்சவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களாம் எதுவும் வேணாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, டாக்னாலே தூக்கிட்டு வந்து இவங்க பர்த்டே வந்து சர்ப்ரைஸ் பண்ணாங்க. சர்ப்ரைஸ் பண்ணி இதெல்லாம் வச்சு முடிச்சு பர்த்டே முடிஞ்சு அடுத்த நாள் 2 நாள் கழிச்சு தான் அந்த பிரச்சனை வந்துச்சு. ஜான் வந்து அந்த பையன் வந்து ரோட்ல விட்டுருந்தான். நான் இந்த மாதிரி தூக்கிட்டு வந்துருந்தேன். அவனை வந்து என்னால கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஜானை வந்து தூக்கிட்டு கடந்து விட்டு சண்டை பயங்கரமா ஆயிடுச்சு. இதெல்லாம் என் வாழ்க்கையில அதிகமா வச்சுருக்கா அப்படி இருந்துச்சு. அப்ப சண்டை வந்துச்சு. 5 நாள் வச்சதுக்கே அவங்க எதையும் கேக்குறாங்க. 5 நாள் வச்சிருந்ததுக்கே உங்களுக்கு இவ்வளவு பாசம் இருக்கு. அப்போ வருஷம் ஃபுல்லா அவன் தான் வளர்த்துட்டு இருந்தான். ஏன் இதை முதவே எங்கள்கிட்ட சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சண்டை போட்டோம். வருஷம் இல்ல, 5 மாசம். 5 மாசமா? 5 மாசம் வச்சு அவனுக்கு வந்து சாப்பிட அவங்களுக்கு எப்படி இருக்காங்க தர முடியாது. நான் வந்து ரொம்ப பாசமா இருந்தோம். அதெல்லாம் ரொம்ப அடிக்கிறேன். ரொம்ப ஒரு வெளியே சண்டைப்பட்டு அந்த கையில போய் நேரம் வச்சுட்டு அதை ரொம்பலையா வெயிட் பண்ணிட்டு பார்த்து அந்த கையில பேசி அந்த கையில ரெக்கார்ட் பண்ணி வந்து இவங்க ஒரு எஜமானி அம்மா அவங்களுக்கு அமுச்சு விட்டு அவங்கள பார்க்க வச்சு அதுக்கப்புறமா அவனை கூப்பிட்டு வந்துட்டு அப்புறம் அவனுக்கு வந்து டை அது ரோஸுக்கு வாங்கி ஃபுட்டு எல்லாமே வாங்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் தூக்கி எழுதிட்டு வந்துட்டோம். தூக்கி எழுதிட்டு அந்த அவனை கூட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து சொன்னாங்க, உண்மையிலுமே சொல்றேன், எப்பவுமே யாருமே நம்பி அது லைஃப்ல இதுதான் ஃபர்ஸ்ட், என்னோட அட்வைஸ்னா இதுதான் ஃபர்ஸ்டா இருக்கும். அது அவங்களுக்கு மட்டும் இல்ல, உனக்கும் தான். நான் போக மாட்டேன் இதுக்கு மேல. நம்ம ஏன் போகணும், நம்ம வாழ்க்கை முன்னாச்சு. அதுக்கப்புறம் இது போக செய்யல. இதனால நிறைய சண்டை வந்துச்சு, அடிக்கடிக்கே சண்டை வரும் இதனால. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த வீட்டுல இருந்து வந்து உண்மை மனசாட்சி இல்லாம பேசினாங்க. என் தம்பி எல்லா வீட்டையும் சொல்லிட்டு கடைசியில யாருமே தெரியாது அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடை வந்து அவங்க வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, 3 நாள் அந்த வீடை காலி பண்ணாங்க அப்படி 3 நாள் என்ன வீடை காலி பண்ணுறதுக்கு காலி பண்ண சொல்லிட்டு பழைய அவசரத்தை போயிட்டு பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணி திரும்பி அவர்கிட்ட அட்வான்ஸ் இல்லாம அந்த வீட்டுக்கு போயிட்டு அங்கதான் இருந்தோம். கரெக்டா 2 மாசம் 2 பேரும் வேலைக்கு போனோம். நிறைய சம்பளம் வாங்கிட்டோம். இவங்களுக்கு வந்து 13,000 சம்பளம், எனக்கு வந்து 15,000 சம்பளம். 1 மாசம் சம்பளம் அப்படியே வாங்கணும். அதை வாங்கிட்டு அங்கே வந்தோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் வேலை பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் தான் வேலை செய்யறது. என்னை பொறுத்தவரையில எப்படின்னா, வீட்டுல எப்படி இருக்கணுமா போய் சொல்லணும் அதெல்லாம் வேற. ஆனா வேலை செய்ய இடத்துல மட்டும் நான் வந்து எப்பவுமே போய் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, நம்ம போய் சொல்லி நம்ம வீட்டுல வந்து போய் சொல்லி மாற்றி அசிங்கப்படுறது நம்ம 4 பேருக்கு நடக்குது. ஒரு வேலை செய்யற இடத்துல நம்ம ஏதாச்சும் சொல்லியோ ஏதாச்சும் பேசியோ அது எல்லாருக்கும் தெரிஞ்சு நம்ம அசிங்கப்படுறது நம்மளுக்கு பிடிக்காது. ஆனா வந்து என்னை பத்தி வந்து அவங்க தப்பா சொல்லிருக்காங்க. தப்பானா எதுவும் இல்லை, ஒரு கால் பண்ணா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறான், இது ஒரு வார்த்தைக்காண்டே அந்த வேலையில இருக்குது. நான் பணம் சரியா தப்பான்னு சொல்லுங்க. அங்க அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்றது நெக்ஸ்ட் வீடியோ நான் வீட்டுல சொல்றேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த வேலை எடுத்து நின்னாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுல இருந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்க இருந்தோம். அது அந்த வீட்டை விட்டுட்டு வெளியே இன்னொருத்தர் பாதுகாப்புல நாங்க இருக்கோம். இப்ப வரைக்கும் அவங்க பாதுகாப்புல தான் நாங்க இருக்கோம். உண்மையில எங்க கூட இது வரைக்கும் இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவங்க நாங்க இருந்தோம், அது ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கோம். ஆனா நாங்க எவ்வளவோ திட்டிருக்கோம், எவ்வளவோ பேசியிருக்கோம்,
எங்களுக்கு 2 பேத்துக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா வீட்டை விட்டு வெளில போயிருக்காங்க இவங்கள போய் கூப்பிட்டு வர்றதுக்கே அவங்க போவாங்க. ஆனா ரொம்ப எல்லாம் போக மாட்டாங்க. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு அளவுக்கு தான் ஒரு மனுஷனை வந்து கோவப்படுத்துறது இதெல்லாம் அப்படின்னு அப்பதான் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். சரி, நம்மளால தானே அவங்களும் கோவப்படுறாங்க, நம்ம கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணா அவங்களும் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்கல்ல, அவங்க ஃபேமிலி விஷயம் எவ்வளவோ இருக்கு அவங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கொஞ்சம் சண்டையெல்லாம் கம்மி பண்ணிட்டு சும்மா ஜாலியா பேசும்போது சும்மா அடிச்சுக்கிறது அந்த மாதிரிதான். இதுல இருந்ததுக்கு இந்த பசங்களாம் ரொம்ப அடி வந்து மாட்டி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் எல்லாம் போயிட்டு இந்த அளவுக்குலாம் பிரச்சனை வந்திருக்கு. இப்ப நான் வந்து அவங்களோட பாதுகாப்புல இருக்கிறதுனால உண்மையிலுமே வந்து ஒரு விஷயமும் நல்லா ஒரு கருத்தும் சரி, ஒரு விஷயமும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, இது தப்பு, இது சரின்னு சொல்லிக்கிறது. எங்களோட பெற்றவங்க கூட எங்க சொல்லி தந்துருப்பாங்க தெரியாது. ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லி தராங்க. ரொம்ப சப்போர்ட்டிங்கா இருக்கும். இப்ப யூடியூப்ல வரனாலும் அவங்களோட சப்போர்ட்ல உள்ள வரோம். எங்க வந்து என்கரேஜ் பண்றது. இந்த மாதிரி வீடியோ உங்களால முடியும், நீங்க பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க ஃபியூச்சர்ல நல்லா வருவீங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, நீங்க பண்ணுங்க. இப்ப கூட எனக்கு வீடியோ போடுறது எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் நான் இருந்தேன். ஸோ அப்படின்னு நீங்க வீடியோ போடுங்க, கண்டிப்பா நீங்க எடுத்தோடனே முன்னேற முடியாது, பொறுமையா நீங்க போடுங்க, உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப நீங்க போடுங்க, மற்ற டைம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கருத்தா எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப சப்போர்ட்டிங்கா இருக்குது அவங்கதான். அவங்கதான் நாங்கள் ரொம்ப ரொம்ப டைம் சொல்லிக்கிறோம். அப்புறம் அவங்களோட பாதுகாப்புல இருந்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆச்சு. அதுக்கப்புறமா அவங்கதான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். ஹாஸ்பிட்டல்னா கூட எல்லாம் இல்லை, ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போயிட்டு அட்மிட் ஆனப்ப அவங்கதான் கூட்டு போனாங்க. டிஸ்சார்ஜ் ஆனப்போ கூட்டு வந்தாங்க. கூடலாம் எங்கேயுமே ஸ்டே பண்ணலாம் இல்லை, இங்க வந்து பார்ப்பாங்க, அடிக்கடி பார்ப்பாங்க, எதா இருந்தாலும் செய்வாங்க. இதுதான் இல்லை அப்படின்றதெல்லாம் இல்லை, எதா இருந்தாலும்னா இவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்காங்க. நாங்க வேலை செஞ்சோம், நாங்க கல்யாணம் சம்பளம் வாங்கினோம். ஸோ அதனாலதான் நாங்க வந்து இது வரைக்கும் நாங்க எல்லாத்தையும் ரொட்டேஷன் பண்றதுனாலதான். மற்ற விஷயத்துலன்னா இது தப்பு, இது சரி, இது மாதிரிலாம் இந்த உடம்பு சரியில்லை அதெல்லாம் பார்க்க இதெல்லாம் ஒரு காமன் தானே. எனக்குலாம் ஒரு ஃபேமிலியில என்னன்னா நம்ம நான் வந்து என் ஃபேமிலியோட அவங்க ஃபேமிலியோட இருக்கோம். இப்போ ஃபேமிலி வந்து பார்ப்பாங்க, எல்லாம் ஃபேமிலியில ஒரு ஆள் அப்படிங்கிறது வந்து அவங்க எல்லா விஷயத்தையும் சப்போர்ட்டிங்காக இருப்பாங்க. இப்போ வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறமா அங்கிருந்து அவங்களோட பாதுகாப்பை போயிட்டு இப்போ வரைக்கும் பாதுகாப்புல தான் இருக்கோம். இதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது மாதிரிலாம் ரொம்ப இஷ்யூ ஆகிட்டே இருக்கும், அதுக்கு உடம்பு சரியில்லாம ஆகிட்டே இருக்கும். இப்போ அவங்களோட பாதுகாப்பும் நாங்கள் இருக்கிறதுனால இதெல்லாம் பண்ணு, இதெல்லாம் சாப்பிடு, நிறைய சாப்பிடு, எதுக்கு ஃபீல் பண்ணாது, அதை ஃபீல் பண்ணாது அப்படின்னு எல்லா கஷ்டங்களுக்கும் இதுல வந்து எப்படி சொல்றது, ஒரு ஆதரவு கீழே வந்து அவங்கதான். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுறோம். இப்போ வரைக்கும் பரவாயில்ல, கொஞ்சம் லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு மேலேயும் கண்டிப்பா நாங்கள் நல்லா ரன் பண்ணணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் இருந்தா கண்டிப்பா நாங்க முன்னேறுவோம்னு நினைக்கிறோம். கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் இருக்கும்னு நினைக்கிறோம். கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் ஆன்சர் வீடியோ கேட்டிருக்கீங்க, அதை பண்ணலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் வீடியோ கேட்குறீங்க. ஸோ மேரேஜ் பற்றி சொல்லணும் அப்படின்னா என்ன அக்கா பேச முடியும், என்ன வந்து பேசுறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அதுக்குள்ள பேச மாட்டாங்க, சும்மா பேசுறீங்க. ஏதாச்சும் பேசினா வந்து பேச முடியாது. நீங்க சொல்லுங்க உங்களோட கருத்தை. உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ சொல்லுங்க. எனக்கு எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, அதிகமா நான் பேச மாட்டேன்னா அண்ணனே பேசட்டும், எனக்கு ரொம்பலாம் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் வீடியோ கேட்டுருக்கீங்க நிறைய பேருக்கு. ஸோ மேரேஜ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அந்த மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் சிம்பிளாக தான் பண்ணோம். அதுவும் கிராண்டாலாம் பண்ணல, சிம்பிளா ஒரு கோயில்ல தான் வந்து கல்யாணம் பண்ணோம். இங்கதான் திருத்தணில தான் நாங்கள் கல்யாணம் பண்ணோம். ஸோ எங்களுக்கு வந்து அந்த வீடியோ போடுறதுக்கு உண்மையிலுமே எங்களுக்கு வந்து விருப்பம் இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து கொஞ்ச நாள்ல நான் போடுறேன். ஏன் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எங்களுக்கு வந்து மனப்பூர்வமா கல்யாணம் ஆகணும். எப்படி சொல்றது, மனப்பூர்வமானா அப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சும்மா சாதா சட்டை ஜீன்ஸ் இந்த மாதிரி போட்டு தான் நான் கல்யாணம் பண்ணி சுடிதார் போட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. எனக்கு வந்து எப்படின்னா நல்ல வீடு வாசல் வசதி சொத்து சுகம் இதெல்லாம் எனக்கு தேவையா. நான் இப்ப எங்களுக்கு எப்படி இவங்க வந்து ஆதரவா இருக்காங்களோ அந்த மாதிரி
நாங்க ஒரு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணி ஆதரவு சொல்லணும். ஆதரவு நிறைய நாங்க சொல்லணும், எல்லா பேருக்கும் எடுத்து சொல்லணும். இதை அவங்க ட்ரீம், இதை குறிக்கோளா இருக்கு, அடுத்த விஷயம் இதுவாக இருக்கும். எங்களால் முடிஞ்சதனவோ அந்த ஹெல்ப் நாங்க பண்ணுவோம். யாராச்சும் வந்து கேட்டு இல்லைன்னு சொன்னாலும் எனக்கு கஷ்டமா இருக்கு. நம்ம 4 பேருக்கு நாங்களே ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றது தான் எனக்கு ஒரு ஆசை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் சொல்லணும், அந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து இன்னும் கிராண்டா கல்யாணம் பண்ணணும், இன்னும் கிராண்டா மேரேஜ் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசை. நிறைய பேர் மேரேஜுக்கு வரணும், ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு எல்லாரும் மேரேஜுக்கு வரணும். யாரையுமே கூப்பிடல, யாருக்குமே நாங்கள் சொல்லாம தான் கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஒரு ஸ்டேட்டஸை போட்டேன். அதெல்லாம் எல்லாம் மாற்றி ஸ்டேட்டஸ்ல எடுத்துக்கிட்டு ஒருத்தர் மாற்றி அப்படியே போட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேருக்கு தெரியும். அதனால என்ன பண்ணாக்கா நான் வந்து இன்னும் நல்லா கிராண்டா மேரேஜ் பண்ணுவாங்க. கொஸ்டின் கேள்வி கேட்டீங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின் கேள்வி போடலாம் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பண்ணி நான் கண்டிப்பா அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்க அவங்களோட கட்ட லாஸ்ட் சொல்லுங்க. அக்கா பேசுவாங்க. என்ன பேசணும்? நான் வந்து எப்படி வந்து மேரேஜ் பண்ணோன்னு நினைச்சேனோ அதே மாதிரி அவங்களும் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கும் அந்த மாதிரி தான் பண்ணணும்னு ஆசை. ஆனா அங்க போனது என்னமோ சாமி கும்பிட நாங்க நினைச்சது அவங்க என்ன நினைச்சாங்க, கடவுள் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. எங்களுக்கு அந்த இடத்துலயே கல்யாணம் நடந்துருச்சு. நடக்கணும்னு நினைச்சோம், ஆனா அவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு நாங்க நினைக்கல. அதே மாதிரி இவங்க நினைச்ச மாதிரியே தான் பட்டு புடவை கட்டி இவங்க வேட்டியில வந்து தாலி கட்டணும் அப்படின்னு எல்லாத்துக்கு முன்னாடியும் கிராண்டா, ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி கிராண்டா பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு நல்ல சேவை செய்யலாம் அப்படின்னு இருக்கும். சேவை செய்யலாம்னா எப்படின்னா சாப்பாடு, அதாவது கல்யாணத்துல வந்தா எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுவாங்களே, அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலான் இருந்தோம். ஆனா அதெல்லாம் அங்க இல்ல அப்படின்னு எங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு. சரி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டாங்க. இன்னொரு கல்யாணம்னா பொண்ணு இவங்க தான், வேற யாரும் கிடையாது. கிராண்டா பண்ணலாம். இன்னொரு பொண்ணு வேற பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து அக்கா அண்ணி அண்ணனை பிராங்க் பண்ணுங்க அப்படின்னா போட்டிருந்தீங்க. கண்டிப்பா ஒரு நாள் போடுறேன். அது அவங்களுக்கே தெரியாம போடணும். பண்றேன். எப்படி பண்றாங்க பண்றோம். குத்து வாங்குவாங்க, அது எல்லாமே பாருங்க. கம்மடி வாங்குவாங்க. குத்து வாங்குறதேனோ நான் தான். அதே மாதிரி வந்து வீடியோ வந்து கேட்டிருந்தீங்க. என்ன வீடியோனா கல்யாண வீடியோ. அது நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு என்னைக்கு நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்குலாம் நாங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஏன்னா ஹெல்ப் பண்ணவங்கள ஏமாத்திட்டு போனவங்கள விட்டுருங்க, ஹெல்ப் பண்ணவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். அது என்ன கிஃப்ட்னு நீங்க சொல்லுங்க, அந்த கிஃப்டே வாங்கி தரலாம். கண்டிப்பா அது கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஹெல்ப் பண்ணவங்களுக்கு வந்து கண்டிப்பா நாங்கள் கிஃப்ட் பண்ணலாம்னு நினைக்கிறோம். என்ன கிஃப்ட் பண்ணலாம்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் எங்க கூட யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இருக்காங்கன்றத விட சப்போர்ட் பண்றாங்க. ஒரு கிஃப்ட் பண்ணலாம்னு இருக்கு. அது என்ன கிஃப்ட்? ஏன்னா வந்து அவங்க வந்து வீடியோ எல்லாம் காமிக்க முடியாது. ஸோ வீடியோ எல்லாம் வரமாட்டாங்க. ஆனால் கிஃப்ட் பண்றதே நம்ம இன்னும் அதை வந்து ஒரு பார்ப்போம். நான் ட்ரை பண்றேன் வீடியோ எடுத்து போடுறதுக்கு. கண்டிப்பா வீடியோ எடுத்து போடுறது பார்க்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த என்ன கொஸ்டின் வீடியோவா இல்லை எந்த மாதிரி வீடியோ பண்ணலாம், சேலஞ்ச் வீடியோ போட்டோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே ஆனந்த் வீடியோ போட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன். டாடா பாய் பாய்.